ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசி இவங்க பேச அதே டைமில் அங்கேருந்து செருப்புகள் அப்படிங்கிறது எரியப்படுது. அந்த செருப்புகள் எரிஞ்சு 1 2 3 4வது செருப்பு வரும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, டேய் யாரா அது என் தலைவன் மேலே அப்படின்னு சொல்லி. இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கூட்ட நெரிசல் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ தாவேகா அவங்க ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செருப்புகள் எரியப்பட்டன, இது எல்லாமே திட்டமிட்ட சதி மாதிரி இருக்குது, யாரோ வேணும்னே உள்ளே புகுந்து இந்த ஒரு கூட்டத்தை இப்போ இவ்வளோ பெரிய நெரிசலும் அது சம்பந்தமாக இவ்வளோ உயிரிழப்புகளும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கான விசாரணையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த விசாரணை எய்தர் சிபிஐடியோ இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கியமான ஒரு குழு அமைத்தோ இதுக்கான விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதுக்கு முன்னாடியே நமக்கு விஷுவல்ஸ்லாம் நல்லாவே தெரியும்.